வணக்கம். பொதுவாகவே சந்திர கிரகணம் என்றாலே எல்லாரும் பயப்படுவதுண்டு. சந்திர கிரகணம் என்றால் என்ன, எதனால் நிகழ்கிறது, சந்திர கிரகணத்தின் போது ஏன் சாப்பிடக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் ஏன் வெளியில் வரக்கூடாது, சந்திர கிரகணம் முடிந்த பிறகு ஏன் குளிக்க வேண்டும் என்பதை பற்றியான அறிவியல் ரீதியான ஒரு உண்மையை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சந்திர கிரகணம் வருகின்ற 31/1/2018 அன்று வருகின்றது. மாலை 5:18 மணிக்கு சந்திர கிரகணம் தொடங்கும். 6:21 மணி முதல் இரவு 7:37 மணி வரை முழு சந்திர கிரகணமாக இருக்கும். 7:37 மணி முதல் நிழல் விலக ஆரம்பித்து, அதாவது 8:41 மணிக்கு முழுமையாக அதன் சந்திர கிரகணம் விலகிவிடும். இந்த சந்திர கிரகணம் ஒரு சிறப்பு வாய்ந்த சந்திர கிரகணம் என்றே சொல்லலாம். கடந்த 1886 ஆண்டு மார்ச் 31 இந்த ப்ளூ மூன் சந்திர கிரகணம் நிகழ்ந்தது. அதாவது 152 ஆண்டுகளுக்கு பிறகு அதே ப்ளூ மூன் சந்திர கிரகணம் இப்போது நிகழப்போகிறது. அதாவது நிலா சிவப்பு நிலாவாக காட்சியளிக்குமா. இரவு 9:30 மணிக்கு பிறகு அந்த நிலாவை நாம் பார்க்கலாம். கிரகணம் என்றால் என்ன? சூரியன், பூமி, சந்திரன் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அறிவியல் முறைப்படி பார்த்தீங்கன்னா பூமியோட நிழல் சந்திரனை மறைக்கும் பொழுது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. ஏன் கிரகண காலத்தில் சாப்பிடக்கூடாது? பொதுவாகவே கிரகண காலத்தில் புவியீர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு செரிமான சக்தி மிகவும் குறைவாகவே இருக்கும். அதனால தான் கிரகண நேரத்தின் போது சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல்நலக்குறைவு ஏற்படுன்றதுனால தான் கிரகண காலத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான் கிரகணம் முடிஞ்ச பிறகு வீட்டையும் கழுவி சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்மளும் தலைக்கு குளிச்சணும்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. கிரகண நேரத்தில் ஏன் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது? கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரும்பொழுது கதிர்வீச்சுகள் மூலமாக கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பாதிக்கப்படும்ன்றதுனால தான் கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் தூங்கவும் கூடாது. கிரகண காலத்தில் வான்வெளியிலிருந்து நிறைய அசுத்த கதிர்கள் வெளியில் வருமா. அந்த மாதிரி அசுத்த கதிர்கள் நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை புகவிடாமல் தடுப்பதற்காக தான் தர்ப்பப்புல்லினை போட்டு வைப்பாங்களாம். தர்ப்பப்புல் என்பது ஒரு மின்கடத்தி, அதாவது எலக்ட்ரிசிட்டி கண்டக்டர். தர்ப்பப்புல்லை நம்ம செஞ்சு வச்சுருக்கோம், சாப்பாட்டில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கிரகண காலத்தில் உங்களுக்கு அந்த அசுத்த கதிர்கள் உங்கள் உணவுப் பொருட்களை தாக்காமல் பாதுகாப்பாக வச்சுக்குமா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புரிஞ்சுதா ஏன் கிரகண காலத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு? இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கா தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.